ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் பைரவர். கால பைரவர்ன்றது சக்தி வாய்ந்த தெய்வம். ருத்ரன் அவர் சம்ஹார மூர்த்தி. நம்ம தமிழ்நாட்டு சைடில் அது அதிகபட்சம் உச்சபட்சமாக வச்சு வணங்க மாட்டாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே காளி படத்தையோ ஆஞ்சநேயர் படத்தையோ பைரவர் படத்தையோ உக்கிரமான பெண் தெய்வ படத்தையோ நம்ம கும்புற வழக்கம் இல்லை. நாட்டில் தான் அது அதிகமாக உண்டு. அதான் பொதுவாக சொல்கிறேன்னே உங்களுக்கு 5 படங்கள் மட்டும் இருந்த குடும்பங்கள் அன்றைக்கி நல்லா இருந்தது. யார் இருப்பாங்க? விநாயகப் பெருமான் இருப்பார், முருகப்பெருமான் இருப்பார், சரஸ்வதி தேவி இருப்பாங்க, கலைவாணி இருப்பாங்க, பெருமாள் இருப்பாங்க. இந்த படம் தான் இருக்கும். இதை வச்சு கும்பிட்ட குடும்பம்லாம் அன்றைக்கி நல்லா இருந்தது. இன்றைக்கி வீடு முழுக்க ஒரு 150 படத்தை வச்சு வணங்குறீங்க. ஆனால் சுபிச்சம் கிடைக்கல, நிம்மதி இல்லாமல் தேடி 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 இப்போ போகிறீங்க. அது தேவையில்லாத விஷயம். படத்தை வச்சே ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்துடுமான்னா வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. அது ஒரு அடிப்படை நிலை. இறைநிலை முதல் படி அது நமது ஒரு படத்தை வச்சு வணங்குறது, பூஜை புரஸ்காரம் செய்வது ஒரு நிலை. அது ஆரம்ப ஸ்டேஜ். கண்டிப்பாக எல்கேஜி யூகேஜி மாதிரி ஆரம்ப நிலையில் படத்தை வச்சு வணங்குவது தேவையான விஷயம். ஆனால் அது மட்டுமே முழுமையான இறைத்தன்மையை தராது. ஆனால் நம்ம சுபிட்சமாக ஏற்றி இருக்கிற மாதிரி ஒரு 4 படத்தை வச்சே வணங்குங்க, அதுவே உங்களுக்கு சுபிட்சம் தரும்.